அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் பிறை 29 நமதூர் கொடிக்கால் பாளையம் முஹையத்தீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் கத்தார் வாசிகளின் குழுவின் சார்பாக இன்றைய தினம் கியாமுல் லைல் தொழுகைக்காக சஹர் உணவு வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கு அனைத்தும் தயார் நிலையில் உள்ள நிலையில் எல்லாத்தையும் பேக்கிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க, கறி குருமா அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாஃபியண்ண, ஜலீல்ண்ண, அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கா பாபண்ண எல்லாரும் வந்து நேரலையில் இருக்காங்க. இந்த பாருங்க, எல்லாரும் தயார் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அருமையான முறையில் எல்லாம் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாருங்க, சின்ன பசங்கள்லாம் நின்று எல்லாரும் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாருமே நிற்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நமக்காக உணவு தயாரித்திருப்பது யாருன்னா அடியக்கமங்கலம் செய்யதுல்லா, அதாவது சிங்கை கேட்டரிங் சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்காப்புல. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேலத்தெரு பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட 22 வருடங்களாகவே வந்து கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நமது சகோதரர், நம்மளோட நல்ல ஒரு நெருங்கிய நண்பரும் கூட, வந்து மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதில் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருந்தாப்புல. இன்ஷா அல்லாஹ் வெளியூர்ல எல்லாம் தேவைகளுக்கு, எங்க வீட்டு தேவைகளுக்கு, நிறைய தேவைகளுக்கு திட்டச்சேரி, அதே போன்று மீமிசல் வரைக்கும் போய் தேவைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு வந்தவர் தான். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்கிங் பண்ண, சோறு வந்து பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பாருங்க, சோறு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோறு பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கறி குருமாலாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமது சமூக ஆர்வலர் அமெரிக்கா பாபனும் இதுல நேரடியாக இணைஞ்சிருக்காங்க. எல்லாம் ரெண்டு மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாருங்க, அமெரிக்கா பாபனுடைய பையனும் வந்து அவரை மாதிரியே இந்த சமூக சேவையில ஈடுபடுறத பாருங்க. நேத்துல இருந்தே வந்து எல்லாம் பேக்கிங், அது எல்லாத்துலயுமே ரெண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காப்புல எல்லா விஷயத்திலையும். இன்ஷா அல்லாஹ் வந்து பையனுக்காகவும் அல்லாஹ் எடுத்து துவா செய்யுங்க. வந்து சமுதாய விழிப்புணர்வு மட்டும் இல்லாம சமுதாய அக்கறைங்கிறது வந்து இயற்கையாவே வர்றது கிடையாது. தகப்பனையும் பார்த்து பார்த்து வந்து வரக்கூடியதுதான் அந்த சமூக அக்கறை என்பது. வந்து பெற்றோர்களால் பயிற்றுவிக்கப்படுறது, எல்லாருக்கும் இயற்கையாவே வந்துடுற விஷயம் கிடையாது. அதை வந்து அண்ணன் வந்து செம்மையான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பையனுமே அது போல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, கத்தார் வாசிகள் இதுல சார்பாக நம்ம சாக்கியன் நின்று எல்லாத்தையும் வந்து மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களது தலைவர் வந்து நசீரண்ணா வந்துட்டாங்க பாருங்க. நசீரண்ணனும் நேரலையில இணைஞ்சிருக்கா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பாருங்க. பாபண்ண பையன் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போறாப்ல அண்ணன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. வந்து நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று செய்யறாங்க. அந்த மாதிரி லெவலில் தான் இன்னைக்கு கொடிக்கால் பாளையத்தில் வந்து வளரக்கூடிய யங் ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட அவங்க வந்து பேக்கிங் பண்ணுறதாகட்டும், பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதில் ஒத்துழைப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செல்ஃபாகவே பண்ணுறாங்க. அல்லாஹ்வோட கிருபையில நம்ம பசங்கள்லாம் இது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ். மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இந்த நேரலையில தான் நீங்க வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வோட கிருபையில இப்போ நம்ம கொடிக்கால் பாளையம் முஹையத்தீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின்முறை ஜமாத் பள்ளிவாசலில் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தெருவில் நம்ம வந்து பள்ளிவாசல் தெருவில் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பள்ளிவாசலில் தான் சமைக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கை, அதாவது செங்கை கேட்டரிங் செய்து தான் வந்து இன்னைக்கு வந்து உணவு சமைச்சிருக்காங்க. இப்போ இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சி குறித்து நம்ம என்னன்னு கேட்போம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து செய்யதையும் வந்து பார்த்து நம்மகிட்ட அவரை இன்டர்வியூ எடுப்போம். இன்டர்வியூ எடுத்து என்னன்னு கேட்போம். பாருங்க, அதை செய்யதையும் வந்து பாருங்க, தோட்டத்தை பாருங்க, சுத்தி காமிக்கிற பாருங்க எல்லாத்தையும். பாருங்க, கறி குருமா, மட்டன் குருமா எல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் குருமாவை காட்டுறோம் உங்கள்கிட்ட பாருங்க.
பாருங்க பீஸ்லாம் பாருங்க நல்லா சிறப்பா இருக்கு பீஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாருங்க பீஸ்லாம் நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து தனியா வந்து இந்த குருமா குறித்து இந்த இதெல்லாம் வந்து இங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் கறி டிபார்ட்மெண்ட். இந்த இடத்துல குருமா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம செய்யது நான் சொன்னேன் அடியக்கமங்கலம் செய்யது இவர் தான் வந்து அல்லாவோட கிருபையில் இன்றைய தினம் வந்து நமதூர் கத்தார் வாசிகளுக்காக உணவு சமைத்திருக்காப்புல. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை. செய்யத கொடிக்கால் பாளையத்தில் எல்லாருக்கும் தெரியும். அல்லாவோட கிருபையில் வந்து தெரிஞ்ச முகம்தான், அறிமுகம் இல்லாதவர் கிடையாது. நாங்கெல்லாம் வந்து சின்ன வயசு செட்டில் இருக்கும் பொழுது நம்ம காசி மன்னன்லாம் இருக்கும் மேலத்திரு காசி மன்னன்லாம் இருக்கும்போது கூட வந்து செய்யது தான் வந்து எங்களுக்கு சகர் சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதும் கூட, மேலும் வந்து பள்ளிவாசல்ல மேலத்திரு பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சறதும் அவர் தான் அது பண்ணுவாப்புல. மேலும் வந்து பாருங்க ஏராளமான ரெண்டு எல்லாமே வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறத பாருங்க. அதை சமைச்சு முடிச்சதை பேக் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல வந்து ரைஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் பேக்கிங் நடக்குது. இங்க நல்ல ஒரு இதா நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல பாருங்க அதே போன்று இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஏபிஹெச்எஸ் சங்கம், அதாவது கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவில் உள்ள எம்ஏபிஹெச்எஸ் சங்கத்திலையுமே இன்னைக்கு வந்து சங்கத்தின் முறையாக இருப்பதனால வந்து அங்கேயும் வந்து சிறப்பா வந்து ஏற்பாடு பண்ணி உணவுலாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து இன்ஷா அல்லாஹ் அதையும் சிறிது நேரத்தில் இங்க முடிச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நேரலையின் மூலமா அதையும் வந்து உங்களிடத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் காட்டுவோம். அதையும் நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க பார்சல்லாம் எல்லாம் போடப்பட்டிருக்கு. எல்லாம் பசங்கள்லாம் வந்து அவ்வளவு ஆர்வத்துடன் எல்லாம் செயல்படுறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து அமெரிக்கா பாபண்ண உள்ளிட்ட அதே மாதிரி பாருங்க எங்க இளைஞரை விட வேகமான உள்ள ரஹீமண்ணனை பாருங்க என்ன பாஸ்டா போறாப்லன்னு. ரஹீமண்ணனும் பாருங்க எவ்வளவு பரபரப்பா வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சூஃபி நகர் ஃபஜ்லு எல்லாருமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து பள்ளிவாசல் மாசூம் மஹாலுக்கு உள்ள நுழையக்கூடிய வழிதான் நீங்க எய்தாப்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து வந்து மேலத்தெரு நிர்வாகிகள் மேலத்தெருல உள்ள எங்க முனவர் ஜமான் அதே மாதிரி நண்பர் ரஜினி எல்லாருமே வாகனத்துல கிராஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு போறாங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க என்ன நடக்குது இன்னைக்கு மேலத்தெரு பள்ளிவாசல்லையும் பசங்களோட சங்க முறையாக இருக்குது. அதையும் வந்து உங்க இடத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் நேரலையில காமிக்கிறேன். இன்னும் சிறிது நேரத்துல வந்து நம்ம செய்யதுள்ளாட்ட ஒரு சின்னதொரு நேர்காணல் இருக்கு. இப்ப பாக்கெட் பார்சல் பண்ணிட்டு இருக்காப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம செய்யதுள்ளாட்டையும் ஒரு நேர்காணல்ல ஒரு சின்னது ஒரு இது கேட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு வந்து எங்க ஊர், அதாவது எங்க அத்தாவுடைய ஊர் தீமிசலுக்கெல்லாம் வந்து செய்யது போய் இங்கேருந்து ஒரு பெரிய பெரிய தேவை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமா வந்து கல்யாணத்துக்கு வந்து தேவை முடிச்சு கொடுத்துட்டு வந்ததெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று என் தங்கச்சிக்கு சொந்தக்காரவங்க இதுக்கும் திட்டச்சேரியிலையுமே வந்து நல்லா சமைச்சிருந்தாரு அல்ஹம்துலில்லாஹ். பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கெல்லாம் ஒரு நேரத்தில் சகர் சாப்பாடு ஆக்கி நாங்க பசங்களாம் சேர்ந்து சபுருன்னு சொல்லுவாங்கல்ல, அது சாப்பிடும்பொழுது கூட வந்து நாங்க காகிதமில்ல தெரியல வந்து நம்ம கெசாலி சகோதரர் கெசாலியோட சொந்த வீடு ஒன்று அங்கே வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் தான் வந்து பஷீர் சமைப்பாப்புல. அங்கே சமைக்கிறப்ப செய்யது தான் வந்து அந்த சமைச்சு கொடுத்து எங்களுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வந்து சமையல நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு திறன் உள்ளவர் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாஃபி அண்ணன் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாஃபி அண்ணன் அதே மாதிரி நசீர் அண்ணன் வந்து ஜலீல் அண்ணன் எல்லாருமே நின்று வந்து நல்ல ஒரு பாருங்க இப்பயே ஒரு இந்த இடத்துல எவ்வளவு ஒரு கிரௌடா இருக்குன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கறி பாக்கெட் பண்றத பாருங்க, கறி பாக்கெட் டிவிஷன்ல எங்க அண்ணன் சாதிக் பாட்ஷா உள்ளிட்டவர்கள் அதே மாதிரி எல்லாமே இருக்காங்க. சகோதரர் அஸ்கினுக்கும் சொந்தக்காரங்க தான் இவங்கெல்லாம், இதா இல்லையா?
சகோதரர் சாதிக் பாட்சாவும் வந்து ஒரு 10 நாள் விடுப்பு எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்து தொடர்ச்சியாக வந்து இதுல வந்து பங்கெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சஹர் நேர சாப்பாடு இதுக்காக வந்து எல்லாருக்கும் வந்து பேக்கிங் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், எல்லாருமே தன்னால முன் வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க ரொம்ப வேகமான முறையில பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. சாப்பாடு பேக்கெட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து ஒரு பக்கம் பாருங்க இந்த வந்து சாப்பாடு பேக்கிங் இந்த இதை வந்து வெட்டி உடைச்சு விட்டு அதை பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம செய்யதிட்ட வந்து ஒரு நேர்காணல் செய்யதிட்ட ஒரு சில இதை கேட்டுப்போம். செய்து ஒரு நிமிடம் செய்து வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சையது, இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு சமைச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். நம்ம கொடிக்காப்புலத்தில் குறைஞ்சது ஒரு 30 வருஷமா நம்ம பிள்ளைங்க நல்ல விதமா எல்லாமே நல்லா கீழே தெருவும் சரி மேலே தெருவும் சரி நல்ல சந்தோஷமான முறையில் இந்த நோம்பு நேரம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்காப்புலத்தை பார்த்து தான் சில பேர் எல்லா ஊர்லையும் நல்லபடியாக செய்கிறாங்க. மிக 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 ரொம்ப சந்தோஷமானது. சகர் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கொடிக்காப்புலத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. திருவாரூர் மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் இது ஒரு 15 வருஷம் 18 19 வருஷம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் பேர் வந்து செங்கை செய்யதுலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து செய்யதுன்னு கூப்பிடுவாங்க. நான் வந்து அடிமத்தில் பண்டாரியா இருக்கிறேன். எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையா இருக்கட்டும். நீங்க பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 வரைக்கும் பல பண்டாரி வந்து எல்லாருமே நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் பண்டாரிங்க நிறைய பேர் வருவாங்க. அதுவும் கீழே தெருவிலையும் சரி மேல தெருவிலையும் சரி வரக்கத்தான சாப்பாடு நல்ல விதமா சாப்பிட்ற மாதிரி நல்ல எனக்கு அடையமான பண்டாரிகளாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இதுல சொல்றது நம்ம அடையமான பண்டாரிகளுக்கு பெருமையா இருக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தார் முறை வாசிகளுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து 210 கிலோ அரிசி 70 மரக்கா கணக்கு வருது. 1000 பீஸ், அதாவது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வெள்ளை குருமா பீஸ், அதாவது புளிப்பு பச்சடியில ஃபேமஸான பச்சடி நல்லா சுவையான முறையில தயாரிச்சு கொடுத்துக்கிறோம். தால்ச்சாவும் சரி தேங்காய் பால் தால்ச்சா நாங்கள் கொடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் துவா செய்யறோம். உங்களுடைய தொலைபேசி நம்பரை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். என்னுடைய நம்பர் வந்து 88 255 285 285 38 102. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர் சொல்லுங்க. 9 9 9 9 9 9 46 46 34 34 3 2 9. இன்ஷா அல்லாஹ் இந்த சாப்பாடு மூலமாக இல்ல மலேசியாவோட சாப்பாடு எதனா தேவைப்பட்டா என்ன அணுகலாம். இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து நீங்க வந்து திருமணத்துக்கு இந்த நம்பருக்கு அனுப்பி உங்களுக்கு இது பண்ணாலும் தாராளமாக இன்ஷா அல்லாஹ் கேட்டரிங் நீங்க செஞ்சு கொடுங்க. கேட்டரிங்களும் உண்டு. உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு, மந்தி சாப்பாடு, என்ன மாதிரி சாப்பாடுன்னு சரி உங்களுக்கு குறைந்த செலவில் நிறைந்த செலவில் நாங்க தரமா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உங்களை முகநூல் நேரலையில் இணைத்ததுக்கு மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த நம்பரை வந்து இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்றவங்களுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொடுங்க. இது போன்று வந்து செய்யதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு நல்லா பயிற்சி நல்லா தெரிஞ்ச முகம். அது மட்டும் இல்லாம நம்ம மேலத்தெருல பசங்களா சேர்ந்து சகர் சாப்பாடுன்னு ஆரம்பிச்சு வைக்கிறப்ப செய்யதான் வந்து எனக்கு வந்து தாய் வீடு வந்து கொடிக்காப்பாளையம் தான். புகுந்த வீடு வந்து அடியக்கமங்கலம். இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து தாய் வீடு வந்து பண்டாரின்னு எனக்கு பேர் கொடுத்தது வந்து கொடிக்காப்பாளையம் தான். ரெண்டாவது தான் அடியமங்கலம். சரிங்களா? கீழே தெருவும் சரி மேல தெருவும் ஜமாத்தும் சரி தெரியாத பிள்ளைங்களே கிடையாது. இருந்தாலும் எனக்கு தாய் வீடு வந்து கொடிக்காப்பாளையம் தான். அல்ல எல்லா பக்கமும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே பாருங்க வந்து சகோதரர் வந்து நம்மகிட்ட வந்து நேர்காணல் கொடுத்தாரு. அவர் தொலைபேசி நம்பரை கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர்ல வந்து திருமண தேவைகளுக்கும் இதர தேவைகளுக்கும் கேட்டரிங் சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்கள நீங்க எல்லாம் அணுகலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து நம்ம கொடிக்கால்பாளையம் கடை தெருவில் இருக்கக்கூடிய MABH சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தையுமே வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம அடுத்து இப்போ இந்த நேரலையில் இணைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை போய் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மேலத்தெரு ஜாமில் மஸ்ஜிதுல நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் சங்கத்தின் மூலமாக இன்னைக்கு வந்து சகர் சாப்பாடு உணவு வழங்கப்பட இருக்கிறது. அதையுமே வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம
நேரலையில் போய் இணைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதையும் பாருங்கள். அதே போன்று கொடிக்கால்பாளையம் தௌஹீத் ஜமாத் மலையா கார்டனில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத் இதுவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நேர்காணல் இருக்குது. போகிறப்ப இன்ஷா அல்லாஹ் அதையுமே வந்து உங்களிடத்துல காட்டுறோம். வந்து அல்லாஹ்வோட கிருபையில் கடைசி 10 இரவுகளை நம்ம வந்து எட்டியிருக்கோம், இறுதியாக எட்டியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். வந்து எல்லாருக்காகவும் எல்லாரும் துவா செய்யுங்க. நமது ஒரு மக்களோட நலனுக்காக வெளிநாட்டில் வாழ்வாசிகள் இருக்கக்கூடியவங்களும் எல்லாரும் துவா செய்யுங்க. உங்களுக்காக நாங்களும் துவா செய்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கொடிக்கால்பாளையம் கடைத்தெருவில் பழமை வாய்ந்த MABHS சங்கத்தை வந்து இப்போ நம்ம நேரடியில் காண இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதை நோக்கி இப்போ நம்ம வந்து போய் இன்ஷா அல்லாஹ் நான் அதையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்த பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கலகலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்த பாருங்க எவ்வளவு அருமையான முறையில் வந்து இந்த இடம் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாமே வந்து மக்கள் ஏராளமான சிறுவர்களை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஒரு எந்த ஒரு ஒர்க்கா இருக்கட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் எல்லாமே வந்து நம்ம பள்ளிவாசல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எல்லாத்துலயுமே பங்கெடுக்கிறாங்க. எல்லாமே அவங்களால முடிஞ்ச எல்லா இதையுமே செய்யறாங்க. எங்க ஊரு பண்டாரி ராஜா அவர்களும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்க எங்க ஊரு கணக்கு பிள்ளை ரஹீம் அண்ணன் ரொம்ப ஃபாஸ்டா இன்றைய கால இளைஞர்களை விட வேகமா இருப்பாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஆக்டிவா இருப்பாப்ல. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு வந்து அதே போன்று நீண்ட ஆயுளையும் எதையும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அவருக்காகவும் துவா செய்யுங்க, நம்ம அண்ணனுக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து பாருங்க இன்றைய தினம் வழங்கக்கூடிய கியாமுல் லைல் தொழுகைக்கு வழங்குவதற்காக இருக்கக்கூடிய உணவுகளை பேக்கெட் செஞ்சு இந்த பாருங்க பசங்களாம் எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய தினம் கத்தார் வாசிகளின் முறையாக இருப்பதால பொதுமக்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பாருங்க நம்ம சாதிக்கு பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் சாதிக்கு சகோதரர் இணைஞ்சிருக்கிறாரு. சாதிக்கு சகோதரர் இணைஞ்சிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம அடுத்ததாக வந்து நம்ம கடத்தெருவில் இருக்கக்கூடிய பழமை வாழ்ந்த MABHS சங்கத்துக்கு வந்து நேரலையில இணைக்கிறதுக்காக போக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வந்து இந்த நேரலையை இப்ப நம்ம வந்து இதோட கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரைட்டா அங்க கொண்டு போயிட்டு அதுலேருந்து நேரா நம்ம என்ன பண்ணுவோம் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல், அதன் பிறகு அப்படியே நேரா பாத்தீங்கன்னா மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜித், இது எல்லாத்தையும் கவர் பண்ணலான்னு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் உங்களை வந்து டைரக்டா இப்ப நேரலையில இப்ப நான் வந்து கொடிக்கால்பாளையம் MABHS சங்கத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனை நீங்க நேரலையில பார்க்கலாம். சமூக ஆர்வலர் அமெரிக்கா இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் வந்து இந்த களப்பணியில் இருக்காங்க. சுபத்துல்லா அண்ணன், அதுக்கப்புறம் வந்து நம்ம நசீர் அண்ணன் எல்லாருமே வந்து இந்த சேவையில் ஈடுபட்டு தன்னை ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. அப்படியே ஒண்ணுக்கு இருக்குங்க, ஒண்ணுக்கு வேற நடக்குது. ரொம்ப போட்டிட்டு இருக்குப்பா.
வகுப்புடனே 30 நோன்பு நோக்கும் மாதம் என்றும் உன்னதமான வழிகாட்டும் கண்ணிய மாதம் நல்ல புண்ணிய மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் பார்போற்றும் பத்ரு யுத்தம் நடந்த மாதம் தீய பகையை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம் பார்போற்றும் பத்ரு யுத்தம் நடந்த மாதம் தீய பகையை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம் இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம் கெட்ட ஷைத்தானை ஓட ஓட விரட்டும் மாதம் பள்ளிகளெல்லாம் தராவி தொழுதிடும் மாதம் பள்ளிகளெல்லாம் தராவி தொழுதிடும் மாதம் அருள் அள்ளி அள்ளி தருகின்ற அற்புத மாதம் ரஹமத் இறங்கிடும் மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம் அழகு சொந்தரகூரூரிங்கள் மகிழ்ந்திடும் மாதம் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம் அழகு சுந்தரகூரூரிங்கள் மகிழ்ந்திடும் மாதம் நரகத்தின் கதவுகள் மூடும் மாதம் கெட்ட இப்லீஸை விலங்கிட்டு தடுக்கும் மாதம் நோன்பு வைத்தோர் துவாக்கள் எல்லாம் ஏற்கும் மாதம் நோன்பு வைத்தோர் துவாக்கள் எல்லாம் ஏற்கும் மாதம் உலகில் தான தர்மம் பெருக்கமுடன் ஈத் முபாரக் சொல்லும் மாதம் ஈத் முபாரக் சொல்லும் மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் இதயமெல்லாம் கனிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அண்ணா யாருண்ணே வந்து இப்போ வந்து இங்கே சீஃப் பண்டாரி யாருன்னு அதில் பண்டாரி யாரும் வந்திருக்காங்களா அதில் விசாக்கு விசாக்கு அஸ்ஸலாமு அண்ணா இன்றைக்கி வந்து நம்ம சங்க முறை சார்பாக வந்து இன்றைக்கி வந்து உணவு சஹருக்கு உணவு வழங்கப்பட இருக்குது இன்ஷா அல்லாஹ் வந்து இப்போ இந்த வந்து சமைக்கிறது யாருன்னு சமைக்கிறா என்னென்ன செய்யணும் பண்டாரி ஆலியூர் ஃபத்தா ஃபத்தா அண்ணா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 40 வருஷம் சொன்னீங்க அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக சமைக்கக்கூடியவர் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி என்னென்ன இன்றைக்கி வந்து சமைக்கிறாங்க இங்கே 3 கறி சோறு கோழி உழவு அவரே கேளுங்க சொல்லுங்கண்ணா உழவு தனிக்கறி தால்ச்சா அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா உங்களோட இதை அன்னைக்கு லைவில் பார்த்துட்டு காரைக்கால்லேருந்து ஒரு இது வந்துச்சு நம்ம இஷாக்கு நம்பர் கொடுத்தாப்புல உங்கள் நம்பரை வாங்கி அவரும் உங்கள்கிட்ட பேசிட்டதாக தெரிவித்தாப்புல அல்ஹம்துலில்லாஹ் அருமையாக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணே பிரியாணி அன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக இருந்துச்சுண்ணே அல்ஹம்துலில்லாஹ் இசாக் அண்ணனோட முயற்சியால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பண்டாரி அன்னைக்கும் பிரியாணியும் சரி நல்ல சூப்பராக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ண்ணா அல்ஹம்துலில்லாஹ்ண்ணா இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க பரம்பரை தொழில்னா எங்கள் தாப்பனா இருக்கிறது பாட்டனா இருக்குது யார்ட்டையும் வேலை கற்றுக்க கிடையாது அல்ஹம்துலில்லாஹ் 4 தலைமுறை பண்ணிட்டு இருப்பேன் பாட்டன் தாப்பனாரு இப்போ நான் என் பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வந்து எப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் அந்த மசாலாவோட இருந்துச்சு விவசாயம் இது இல்லாமல் நல்லா இருந்துச்சுண்ணா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்புன்னு இன்ஷா அல்லாஹ்
இந்த வந்து அண்ணன் எல்லாமே சேர்ந்து நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று அடுத்த வருஷம் அல்லாஹ் எல்லாம் வந்து சந்தோஷமாக எல்லாம் வந்து நீண்ட ஆயுளை கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்குது. எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என்னோட நண்பர் பஹுர்தீனும் வந்து இதில் இணைஞ்சிருக்காப்புல இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம சாவுல மீது ராஜா, அதுக்கப்புறம் ஹாஜா நப்ஜுதீன் அண்ணா எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க எல்லாருக்காகவும். வேகமான முறையில் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் சஹர் சாப்பாட்டுக்குள்ள உணவுக்குள்ள இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா தெக்குத்தூரோட நுழைவாயில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் தெக்குத்தூரோட நுழைவாயில். இப்போ பாருங்கள் மாலிக் மளிகை கடை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்கள் எல்லா மக்கள்லாம் வந்து ஏராளமான மக்கள்லாம் அதாவது வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. தொழுகையை நோக்கி புறப்பட்டுக்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. தூரத்திலிருந்து உங்களுக்கு வந்து இந்த MABH சங்கத்தை வந்து உங்களுக்கு ஒரு பார்வை காட்டுறோம் பாருங்கள். இந்த இடத்துல இந்த பாருங்கள் சங்கத்தை பாருங்கள். அழகான மின்சார விளக்குகளை கொண்டு இந்த இடத்துல அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வந்து சாப்பாடு சமையல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. எங்கன்னா மீரா ஹுசேன் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு முன்னாடி வந்து இந்த சமையல் இது நடந்துக்கிட்டு இருக்குது. போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போன்று பின்னாடி பாருங்கள் நமது ஒரு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் தோற்றத்தை பின்னாடி பாருங்கள். எவ்வளோ அருமையாக அழகாக வந்து பின்பக்கம் வந்து அந்த மின்சார விளக்குகள் இருக்குதுங்கிற உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லோரும் முகநூல் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து இந்த இடம் வந்து சிறப்பாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எல்லாமே மேலேருந்து பாருங்கள் மின்சார விளக்குகளை கொண்டு அருமையாக நமது ஒரு MABH சங்கத்தை வந்து அருமையான முறையில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இரவு நேரத்தில் திருப்பி அடுத்தது ஒரு அப்டேட் தருவோம். அந்த அப்டேட்டில் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பாருங்கள். அந்த அப்டேட்டில் வந்து நீங்கள் எல்லோரையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேர் வருவாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையான இது முறையில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏராளமானவர் இந்த இடத்துக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சங்க உறுப்பினர்கள் எல்லாம் கட்டி கூட இந்த சங்கத்துக்குன்னு ஒரு தனி பாரம்பரியம் இருக்குது. இந்த சங்கத்துக்கு இந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஏராளமானவர் வந்து இதில் பங்கெடுப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த MABH சங்கம் வந்து பல பேரை உருவாக்கியிருக்கு. பல பேருக்கு இந்த MABH சங்கத்தை பற்றி தெரியும். வந்து இன்ஷா அல்லாஹ் அனைவரும் வந்து இன்ஷா அல்லாஹ் பங்கெடுத்து சிறப்பித்து தருமாறு சங்க கமிட்டியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. மீரா ஹுசேன் காம்ப்ளெக்ஸ் வாசல்லையும் ஏராளமானவர் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணெல்லாம் நின்று பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏராளமானவர் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஜெஃப்ருல்லா அண்ணன், அதுக்கப்புறம் அண்ணன் வந்து நம்ம ஹாஜா மீது அண்ணன் எல்லாமே வந்து நிற்கிறாங்க. இந்த பாருங்க ஹாஜா நஜீப் அண்ணன் நிற்கிறாப்புல, நம்ம ஜெஃப்ருல்லா அண்ணனும் பக்கத்தில் நிற்கிறாங்க. இதே போன்று பார்த்தீங்கன்னா தால்ச்சா பாக்கெட்லாம் பேக்கெட் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. உள்ளர போய் நம்ம பார்ப்போம். பாருங்க பசங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா நம்ம சங்கத்துல இந்த இதை ஆரம்பிச்சதுல இருந்து நோன்பு ஆரம்பிச்ச முதல்ல இருந்து நம்ம சகோதரர் ராஜாவோட பங்களிப்புங்கிறது இன்றியமையாதது. ஒவ்வொரு நாளும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து சிறப்பாக நின்று எல்லாத்தையும் நடத்தி இப்ப ராஜா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமே ஏராளமான இதெல்லாம் வந்து பல இதையெல்லாம் வந்து வந்த உடனே சங்க வேலையா இருக்கட்டும், ஆட்டோ சங்க வேலையா இருக்கட்டும் எல்லாமே திறன்பட செஞ்சாங்க. அதே மாதிரி வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த சங்கத்தோட வேலை MABH சங்கத்தோட வேலையை முன்னின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க சிக்கனு புலவு, சிக்கனு, தால்ச்சா. ஒரு அண்ணா என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? என்னண்ணா கொஞ்சம் பேசுங்க. சிக்கன் கிரேவி.
அல்ஹம்துலில்லாஹ். சிக்கன் இதை பாருங்க, மேலே உள்ள இதை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அழகான முறையில் வந்து மின்சார விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இது பக்கத்தில் ஒரு புகைப்படமும் ஒன்று வரைஞ்சி அறிவிப்பு பலகை வச்சிருப்போம்ல, அந்த பலகையில் வரைஞ்சிருக்காங்க. அந்த வரைஞ்சி இருக்கிறதையும் நான் உங்கள்கிட்ட நேரலையில் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இல்லை ஜெஃபுல் அண்ணா உங்களோட நேரலையில் இணைஞ்சிருக்காப்புல. ஜெஃபுல் அண்ணா பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஜெஃபுல் அண்ணனுக்காக துவா செய்யுங்க. ராஜாவும் வந்து இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து பாருங்க, இதுவும் கோழி, இந்த பாருங்க கோழி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆயிருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சோறு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மக்கள்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பேக் பண்ணுற வேலையை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து வந்து மேலத்திரு ஜாமிஉல் மஸ்ஜித்லையும் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்குது. மேலத்திரு ஜாமிஉல் மஸ்ஜிதில் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் சங்கத்தின் முறையாக இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நான் கொண்டு போய் கொஞ்சம் நேரத்தில் நேரலையில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சின்ன பசங்கள்லாம் அவ்வளவு ஒரு ஆக்டிவாக வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட வந்து எல்லாமே கலந்துக்கிட்டு இந்த பேக்கெட் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு பலகையில் வந்து கையாலே வரைஞ்சிருக்காங்க. அந்த வரைஞ்சிருக்கக்கூடியது உங்களுக்கு நேரலையில் காட்டுறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு நேரத்தில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போர்டு வச்சு எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் வரைவாங்க. முலாக்கர ஜன்னத்தாச்சுட்டு பையன்லாம் வரைஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இது யார் வரைஞ்சதுன்னு தெரியல, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் வந்து இதை வரைஞ்சிருக்காங்க. இது வரைஞ்சது யாரு? சாவுலமி ராஜா தான் வரைஞ்சதா? அதை அல்ஹம்துலில்லாஹ் இதை ராஜா தான் வரைஞ்சதாக சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நேரலையில் வந்து சதகத்துல்லா அண்ணன், நம்ம அதுக்கப்புறம் பர்மா இசாக் அண்ணன், அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் வந்து கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் கிட்ட மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சங்கத்தோட ஃபங்க்ஷனுக்காக வந்ததாக அல்ஹம்துலில்லாஹ் வந்து சிறப்பாக இருக்கு. மின்சார விளக்குகளால் அருமையான முறையில் அலங்கரிச்சிருக்காங்க. சகோதரர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலத்தெருல ஜாமிஉல் மஸ்ஜிதில் இஸ்லாமிய இளைஞர்களின் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் வந்து இது இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட நேரலையில் இன்ஷா அல்லாஹ் இதை அப்படியே டைரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். அதே போன்று போகிற வழியில் மலையா கார்டன் டிஎன்டிஜே மலையா கார்டன் பள்ளிவாசலில் வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதையும் நேரலை போய் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைய தினம் வந்து நேற்று பார்த்தீங்களா இந்த லொக்கேஷனுக்கும் இதுக்கும் இதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஜா அண்ணன் யாரையும் தூங்க விடாமல் இருக்கணுங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து டீ போடுவாப்புல. டீயை போட்டு தூக்கம் வர டீயை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணனை பாருங்க, அண்ணனும் ஹாஜா அண்ணனும் 2 பேரும் இணைஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். வந்து ஹாஜா அண்ணன் போடுற டீ அவ்வளவு ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு சேர்த்து தான் கொடுப்பாப்புல, ஆனால் ஒன்றும் பண்ணாதுங்கிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று மாலிக்கடையோட உரிமையாளர் அண்ணன் இந்த பாருங்க இணைஞ்சிருக்காப்புல, நேரலையில் இணைஞ்சிருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு போல அடுத்த வருஷமும் எல்லாரும் மக்களுக்கெல்லாம் நல்லா நீண்ட இதையும் ஹயாத்தையும் கொடுத்து எல்லாருமே வந்து இது மாதிரி திறன்பட இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு வெளிநாடு வாழ் சகோதரர்கள் எல்லாருமே வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். முக்கியமாகவே இந்த நேரலையோட மெயின் நோக்கமே வந்து நம்மளோட சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரோட நினைவுகள் இங்கே நடக்கக்கூடியதை பகிர்ந்துக்கணுங்கிற மெயின் நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த நேரலையை உங்களுக்கு கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட மேலான கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இன்ஷா அல்லாஹ். சாவுல் ஹமீது அண்ணனும் வந்திருக்காங்க. சாவுல் ஹமீது அண்ணனும் வந்து நம்ம கார்மேதி அப்பாவோட மகன் சாவுல் ஹமீது அவங்களும் வந்திருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எத்தனை மணிக்கு என்ன முடியுது? இங்க 11:30 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 hour நோம்பு பிரிவு மாலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இங்க இன்ஷா அல்லாஹ்? நோம்பு பிரிவு மாலை இங்க ஓதுறது 11:30 ஒரு 12 ஹாலுக்கு. சரி இன்ஷா அல்லாஹ். அப்ப மட்டும் யாராவது கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நேரலையில் இன்ஷா அல்லாஹ் அதை மெயினா கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதை மட்டும் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா சகோதரர்களும் பார்த்தீங்க. சாவுல் ஹமீது அண்ணா வந்திருக்காப்புல, கார்மேதி அப்பாவோட பையன் வந்திருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அலை இஸ்லாம் அகலை நேரலையில் பார்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெருநாள் அன்னைக்கு அண்ணன் வந்ததெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு இன்ஷா அல்லாஹ். இது போன்று போன வருஷமும் அண்ணன் நாங்கள் தொழுகை நடத்துறப்ப அவங்க தெருவில் 52 பணப்பகுதியை தொழுகை நடத்தும் போது அண்ணனும் வந்து எல்லாம் நின்று அங்கே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பானது அல்லாஹ் இந்த வருஷமும் அதை வந்து நம்ம ஊரில் எல்லாருக்கும் சேர்ந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மக்களை பாருங்க, ஏராளமான சிறுவர்கள்லாம் அந்த பக்கம் பாருங்க எல்லாரும் நின்று கடத்தரும். நேற்று நேரலையில் பார்த்துருப்பீங்க ரொம்ப கம்மியானவர்கள். இப்போ பாருங்க பசங்கள்லாம் எவ்வளோ தூரம் வந்து நின்று ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. Muhammad
எல்லாத்துக்கும் போய் நன்மை கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். நோக்குக்கு நானே போயிட்டு அல்லாத வேலை செஞ்சிடலான்னு தெரியும். இதை வந்து நீங்க சொல்றது ரொம்ப உயர்வான ரொம்ப உயர்வான கருத்து இருக்கு. அந்தாலே கொஞ்சம் வாங்கினா அது அப்புறம் பேசுவாங்க இல்லையா? அடிக்கிற பேசலாம் இந்த இதற்கு கூடி நாயனை சந்திக்கும் பாக்கியம் வாய்ந்த ரமணான் சங்கையாக சென்று வா. தூய்மை
لا تغني عني شفاعتهم شيئا ولا يمكنون إني للذي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخلوا الجنة قال يا قومي يعلمون بما غفرت لي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كان إلا سيئة واحدة وإنا مخامدون يا حسرة العباد ما يأتي من رسول إلا كانوا به يستهزئون ألم يكن كما لقنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا مهلكون وآيتنا من لم استحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون فجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما أمرتين وفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் வேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய் என் விழியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய் என் விழியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலேதான்
பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய், பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய். விதியுடன் வாழ்வை இணைக்கின்றாய், பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய். மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய், அங்கு தெரிவதைக் கண்டு சிரிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். அல்லாஹூ என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். அல்லாஹூ என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். 1000 முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி எழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். வாங்க உபகரணம் போங்க அண்ணா லைவ் போடுங்க செட் பண்ணி கட் பண்ணிக்க வா கட் பண்ணிக்க வா அவனை கட் பண்ணிக்க வா. இப்பொழுது வந்து நம்ம வந்து சங்கத்திலேருந்து நம்ம கிளம்பி இப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம மேலத்தெருவை நோக்கி செல்ல இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேரலையில் காமிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது வந்து நம்ம மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நோக்கி சொல்கிறோம். போகிற வழியில் தவி ஜமாத் பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் நேரலையில் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக போகிறோம். அது வரைக்கும் நேரலையில் இணைஞ்சிருங்க. இப்போ நம்ம வந்து MEABHS சங்கத்தை பார்த்துட்டீங்க முழுமையாக. இன்ஷா அல்லாஹ் வந்து நோன்பு பிரியும் மாலை வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம தனி லைவ் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம மேலத்தெருவை நோக்கி செல்கிறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் வாகனத்தில் இப்போ நம்ம வாகனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து நம்ம மேலத்தெருவை நோக்கி செல்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.
இதுதான் கடத்தரு. இந்த கடத்தரு டேனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் வந்து நம்ம அமீருதீனனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ரொம்ப நாள் கடை திறக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அமீருதீனை வந்து கடை திறந்துட்டாங்க. இதான் அமீருதீன் கடை. இந்த இப்போ வந்து பாருங்கள் பள்ளிவாசலோட நம்ம முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலோடைய முழு தோற்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து முகநூல் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வெளிநாடு வாழ் சகோதரர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாகவும் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய உத்வேகத்தாலையும் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து திறன்பட வந்து இது அல்லாஹ்வோட கிருபையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் உங்களது ஆலோசனைகளையும் அப்லஸ் அண்ணன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வடக்கு தெரு அப்லஸ் அண்ணன்லாம் எனக்கு ஏராளமான ஆலோசனை வழங்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ நம்ம வந்து அரசினர் மருத்துவமனை இருக்குல்ல, கொடிக்கால்பாளையம் அரசு மருத்துவமனையை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையை நோக்கி தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த டி ஜங்ஷனு, சின்னப்பள்ளி தெருக்கு போகக்கூடிய டி ஜங்ஷனு. இதை கடந்து நம்ம சென்று கொண்டிருக்கோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தது தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல் போகிற வழியில் மலையா கார்டனில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நேர தொழுகைக்கு வருபவர்களுக்காக சஹர் உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதனையும் உங்களிடத்துல ஒரு நேரலையில் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இதை முடிச்சுட்டு நம்ம ஜாமிஉல் மஸ்ஜிதுக்கு அடுத்தது செல்ல இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா மலையா கார்டனில் என்ட்ரன்ஸில் நம்ம திரும்பிட்டோம். அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம ஒரு பகூர்தி எண்ணெய் பண்டாரி பகூர்தி எண்ணெய் தான் வந்து இங்கே வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். பள்ளியில் உள்ளவங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு வழியாக வந்து இங்கே அண்ணன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பகூர்தீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து முடிச்சு எல்லாமே பண்ணிடுவாப்புல. இப்போ என்னென்ன சமைச்சிருக்காப்புல என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறது உங்கள்கிட்ட நேரலையில் காமிக்கிறோம். இந்த பாருங்க நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு இந்த பாருங்க எல்லாம் சட்டிலாம் அண்ணன் ஆல்ரெடி வந்து நம்ம போறப்பயே வந்து இங்க நான் வந்து கிராஸ் பண்ணி போறப்பே வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாப்புல. இப்ப நம்ம வந்து இன்றைக்கு வந்து நம்ம பகூர்தி அண்ணனோட பையன் ஜின்னா இருக்காப்புல. ஜின்னா விட்டு நம்ம இன்னைக்கு சில 2 பேரையும் வச்சு நேர்காணல் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜின்னா நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு மாத காலமாகவே அல்லாஹ்வோட கிருபையில வந்து சிறப்பான முறையில உங்களோட பங்களிப்பை வந்து நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து என்ன ரெடி பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடிய உங்களுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ்? மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். சரி, புளிப்பு பச்சடி. அல்ஹம்துலில்லாஹ். வந்து இந்த ஒரு மாத காலமாகவே உங்க அத்தாவோட சேர்ந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கஞ்சி காய்ச்சறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். தூக்கத்தை அண்ணனுக்கு தூக்கம் கிடையாதுற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, நீங்க இந்த பில்டிங் சம்பந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக உடைக்கிறது போறது வரது எல்லாமே நீங்க சொந்தமா எந்திரம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நம்மளுக்கு தெரியும். இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இந்த வேலைக்கும் அந்த வேலைக்கும் உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குமே. இது என்ன நெருப்பு நிக்கிற வேலையா இருக்கு? அதனால இதுதான் மெயின் உங்களுக்கு. இதுதான் மெயினான வேலை. அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த வேலை இல்லன்னா அந்த வேலைக்கு மாறிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். வருடம் நம்ம தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் தான் வந்து கஞ்சி காய்ச்சறதா இருக்கட்டும் வந்து சமைக்கிறதா இருக்கட்டும் இரவு நேர உணவு எல்லாமே அண்ணன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே சிறப்பா மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து பகூர்தீனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சொல்றது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம என்ன கையில இந்த பட்ஜெட் நம்ம சொல்லிட்டோம்னா கரெக்டா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த பேர் தான் எல்லா இடத்துலயுமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இப்ப வந்து அடுத்ததாக நம்ம பகூர்தி அண்ணன்ட்ட ஒரு நேர்காணல் இன்ஷா அல்லாஹ். ஓகே. வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வந்து பகூர்தி நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் நம்ம ஒற்றைப்படை இரவுகள்ல கடைசி எல்லாம் முடிஞ்சு 10 இரவுகள்ல கடைசி இரவு நம்ம இன்னைக்கு வந்து எட்டி நிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வந்து ஒரு மாத காலமாக வந்து அல்லாஹ்வோட கிருபையில நீங்க வந்து கஞ்சி காய்ச்சறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து திறன்பட செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த நிகழ்வு முடியும்னு நினைக்கிறோம். வந்து இப்ப வந்து இப்ப இந்த நீங்க சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த தூக்கம்லாம்
தூக்கம்லாம் எப்படின்னா எப்படின்னா உங்களுக்கு தூக்கம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுக்கு அப்படிதான் டைம்லாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வந்து இன்னும் 2 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. ஆமா, ஒரு 4 நாளைக்கு ஃப்ரீயா ரெஸ்ட்ல இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நெருப்புக்கு அனலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி வந்து அண்ணனையும் வந்து 1 மாச காலமா லீவ் கொடுத்து வச்சிருந்த யூனுஸ் அண்ணனையும் வச்சு சக்கையா புளிஞ்சு எடுத்துட்டீங்க 1 வார காலமா 1 மாச காலமா. இன்னும் 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து யூனுஸ் அண்ணனும் ஃப்ரீயா இருப்பாப்ல பெருநாளைக்கு அப்புறம். ஆமா, ஜாலியா இருப்பாரு. நல்லது. இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சானே? படுத்து எல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து பேக்கிங்ல தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்போதுமே நான் இங்க போகும்போதே நான் பார்த்தேன் நீங்க ரொம்ப விரைவான முறையில முடிச்சிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து என்னன்னா மெயின் வந்து என்னன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1 நாள்லயே 2 நாள்லயே நம்மளோட இது முடியுது இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு வந்து இருக்கக்கூடிய வந்து ஹஜ் பெருநாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல எங்க பார்த்தா திருமணம் எல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் திருமணம் என்பதே வந்து அந்த ஹஜ் பெருநாள் கழிச்சு தான் எல்லாருமே வந்து வைப்பாங்க. எப்படி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த கேட்டரிங் போன்றவைகள் அடுத்தது நம்ம செய்யணும். என்னன்னா 6 நோம்புக்கும் கஞ்சி காய்ச்சிருங்களா? ஓகே, இப்ப 6 நோம்பு வரைக்கும் இப்ப கஞ்சி காய்ச்சுவீங்க. இப்ப நம்ம கஞ்சி எப்படின்னா வரக்கூடியவர்களுக்கு மட்டுமா அது வந்து எப்படி இப்ப குடுக்கற மாதிரியே விநியோகம் பண்றீங்க? 4 மணிக்கு தானே நீங்க விநியோகம்? எத்தனை மணிக்கு அசர் தொழுகைக்கு பிறகு இங்க 4 மணிக்கு விநியோகம் ஸ்டார்ட் பண்றீங்க, கஞ்சி ஸ்டார்ட் பண்றீங்க. நல்லதுண்ணா, இன்ஷா அல்லாஹ் நான் துஆ செய்யுங்க. இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதுல இஸ்லாமிய இளைஞர்களின் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு வந்து இரவு சாப்பாடு கொடுக்க வருதுன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதனால அத போய் ஒரு நேரலையில இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்றோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர்களே, பாருங்க வந்து அண்ணன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு பேக்கிங் பண்றதுக்கு அவங்க வந்து பேக்கிங் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப நம்ம அடுத்தது இன்ஷா அல்லாஹ் இதுல இருந்து தொடர்ச்சியாக நம்ம மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதை போய் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப நம்ம வந்து நேரலையில அடுத்தது இணைக்க போறது வந்து நம்ம மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதை இணைக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இதை முடிச்சிட்டு மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதில் முடிச்சிட்டு தனியா வந்து நோன்பு பிரியும் மாலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ரொம்ப பழமை வாய்ந்த MABHS சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது கடத்தரில். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வந்து அங்க நோன்பு பிரியும் மாலைன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றதுக்காக அவங்க லைவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதையுமே வந்து உங்களுக்கு லைவ்ல அதை இணைக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னைக்கு நேரலையை முடிச்சிட்டு அங்க அந்த லைவ் அப்டேட்ல அந்த இது தனியா உங்களுக்கு நான் தர்றேன். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வந்து நைட் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய நோன்பு பிரியும் மாலைய சகோதரர் ராஜா, எங்க ஊர்ல டிஸ்கோ ராஜான்னு சொன்னாதான் தெரியும் எல்லாருக்கும். சகோதரர் ராஜா தான் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து அந்த நோன்பு பிரியும் மாலைய பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கீழத்தெரு முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசல்ல இன்னைக்கு கத்தார் வாசிகளின் இதா இருக்கிறதுனால இன்னைக்கு பாத்தீங்க அங்க எல்லாமே சிறப்பான தயாராகி எல்லாம் பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அங்க வந்து செங்கை சையதுல்லாவோட கேட்டரிங்கோட அவங்க சமைச்சது செய்யதை பொறுத்தி தெரியும் எல்லாருக்குமே. இந்த ஊர்ல 22 வருட காலமாக வந்து எனக்கு வரம் தெரிஞ்சு இங்கதான் வந்து எல்லாம் சமைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காப்ல. இப்ப வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்ப நேரலையில நம்ம வந்து இதுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சகோதரர்களே, இன்னைக்கு வந்து மக்களோட வீதிகளில் பார்த்தீங்கன்னா மக்களோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு எல்லாம் வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்றுலாம் வந்து ரொம்ப இது இல்லாமல் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீனாப்பாவோட நினைவிடம் புதுப்பிச்சு கட்டடம் வந்து பில்லர்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொடிக்கால் பாளையம் அரசினர் மேல்நிலை பள்ளியை கடந்து நம்ம வந்து மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதை நோக்கி நம்ம சென்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாமிஉல் மஸ்ஜிதை நோக்கி நம்ம போகிறோம். இப்போ சகோதரர்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து மேலத்தெரு பூங்கா, அதாவது சாமந்தாபாளையம் கட்டிங் இருக்குல்ல, அந்த கட்டிங்கை வந்து இப்போ தான் நம்ம வந்து சாமந்தாபாளையம் கட்டிங்கை நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த பாருங்கள் நம்மளோட இடதுகை பக்கத்தில் இருக்கிறது தான் நகராட்சி குடிநீர் தொட்டி. அங்கே வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலத்தெருவோட கார்னர், அதாவது மேலத்தெரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுப்பள்ளி தர்கா அந்த பக்கம் இருக்குது. இந்த பாருங்க புதுப்பள்ளி தர்காவிலிருந்து நம்ம இந்த புதுப்பள்ளி தர்காவிலேருந்து இப்போ டேனிங் திரும்பி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ மேலத்தெரு ஜாமிஉல் மஸ்ஜிதை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம். இதை தான் நம்ம நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ்.
சகோதரர்களே, இந்த இடத்துல மேலத்தரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 3வது வார்டில் வருது. இது கஸ்தூரி மணிராவ் அண்ணா அவர்களுடைய வார்டு. இந்த வார்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2-3 இடத்துல வந்து லைட்டு டிஸ்டன்ஸாக இருக்கிற லைட்டு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதையும் வந்து இன்ஷா அல்லாஹ் அவரிடம் தெரியப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இது பண்ணுவோம். நம்ம எம்ஆர்என் முஜிப் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் குத்புதீன் போட்டிருக்காப்புல, அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். வந்து நம்ம சகோதரர்கள் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், வந்து ஊரோட மக்கள் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏராளமானவர் வந்து நம்ம ஊர் மக்கள் காசு செய்கிறாங்க. இதை எய்த்தாப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்ம ஜாமியுல் மஸ்ஜிதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல். இப்போ வந்து நம்ம ஜாமியுல் மஸ்ஜிதோட பள்ளிவாசல் கிட்ட நம்ம வந்தாச்சு. வந்து மெயின் கேட்டுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். வந்து இப்போ இங்கே பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பசங்கள்லாம் எல்லாம் நிற்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ நேரடியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜாமியுல் மஸ்ஜிதோட பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இப்போ நம்ம மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கோம். இன்றைய தினம் 29 பிறை 29 இந்த நேரலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் நேரலையில் பாருங்கள் 29 வந்து பிறை 29 இஸ்லாமிய இளைஞர்களின் சங்கம் இன்னைக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லாஹ்வோட கிருபையில். இப்போ அடுத்து வந்து நம்ம நேரடியாக நம்ம பார்க்குறோன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம கல்குல் ஜமா அண்ணா இருக்கா, சுபோத்துல்லா அண்ணா இருக்கா, என்னோட நண்பர் ரஜிவி இருக்கிறாப்புல. இந்த பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க வந்து கல்குல் ஜமா நல்லா இருக்கா, ரஜிவி அதே மாதிரி எல்லாம் இருக்காங்க. என்னோட நண்பர் ரஜிவி, இந்த அஜ்மல்லாம் நின்று ஆக்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சகோதரர்களே, பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. வந்து இஸ்லாமிய இளைஞர்களின் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் இரவு கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக வந்து உணவு தயாரிக்கப்பட்டு அந்த உணவு பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏராளமான மக்கள் நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. இதில் மெயினான ஆள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கொத்துபுதீன் பாபா வந்திருக்கிறாப்புல, கொத்துபுதீன் பாபா வந்திருக்கிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ் நேரே இணைஞ்சிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் பேக்கெட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருக்குது இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க பச்சடி இதெல்லாம் வந்து அருமையான முறையில் ரெடி பண்ணியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று வந்து நம்ம நண்பர் முனோர் ஜமான் இருக்காப்புல, கொத்துபாய் வந்திருக்காப்புல. எங்களெல்லாம் வந்து ஏலத்தின் பக்கத்தில் இழுக்கிறதுல ஒரு மெயினான உந்துகோலாக இருந்தவர் வந்து நம்ம பாவத்துக்கு நம்ம கொத்துபுதீன் பாவா வந்த அவனும் லைவ்ல இணைஞ்சிருக்காங்க. சாதிக்கு அதுக்கப்புறம் நம்ம நண்பர் நூறு எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. நம்ம புர்ஹானதி அண்ணன், நம்ம சாவுல் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் பேக்கெட் பண்றதெல்லாம் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முனவர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கலகலப்பாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில். அல்லாஹ் அல்லாஹ். முஜிபு மெசேஜ் போட்டிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். முனவர், ஆமாம் அந்த பாருங்க முனவரை தான் காமிக்கிறேன். இந்த தான் முனவர் உட்காந்துருக்காப்புல அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துங்க. அதே போன்று வந்து நம்ம சகோதரர் நவாஸ், நம்ம சகோதரர் நூறு இணைஞ்சிருக்கிறாப்புல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஷீர், புர்ஹானதி என்ன, அஜ்மல் எல்லாருமே இந்த இதில் இணைஞ்சிருக்காங்க. இந்த பாருங்க பேக்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தால்ச்சாலாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தால்ச்சாலாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இதை பாருங்க, நம்ம நண்பர் உபேதுல்லா தான் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காப்புல. உபேதுல்லாக்கு பலவித எக்ஸ்பீரியன்ஸு அல்ஹம்துலில்லாஹ் பேக்கிங்கில். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, உபேதுல்லா தான் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காப்புல. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் உபேதுல்லா வந்து பேக் பண்ணுவாப்புல. ஏன் இன்றைய தினம் வந்து உபேதுல்லா வந்து அங்கே இல்லைங்கிறது, MAPH சங்கத்தில் இல்லைங்கிறது அங்கே போலன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்ததான் நம்ம வந்து கேட்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம அஜ்மல் எல்லாருமே இங்கே நின்று அவங்களோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் வந்து சாகுல், நம்ம ஜமானு, அதுக்கப்புறம் நம்ம ஹைஃபை நூறு எல்லாருமே இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமியுல் மஸ்ஜிதோட நிர்வாகி முத்தவலி நவாஸ் அவர்களும் வந்து இந்த நேரலையில் இணைஞ்சிருக்கிறாப்புல இன்ஷா அல்லாஹ். ஹைஃபை நூறு வந்து தன்னடக்கமானவர், அதனால பார்த்துங்க நூறு வந்து எய்த்தாப்புல நிற்கிறாப்புல. நாளை தான் பதிவு போடுவாப்புல நூறு இன்ஷா அல்லாஹ்.
நூறோட பதிவை ஒரு சில காலங்களை ஒரு சில வாரமா காணல, என்னன்னு தெரியல, நோம்புனால பதிவை காணல. 5வது வார்டுல பதிவு இல்லாம இருக்குது. நூறு ஏன் நூறு பதிவை போடவே இல்லையா? 2 வாரமா நோம்புனால போட முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ். மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உடனடியாக வந்து தயக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்து உடனடியாக வந்து பதிவிடக்கூடியவர் நம்ம நூறு. அதே போன்று ஏதாவது அரசாங்க இது செய்தி சம்மந்தமா இருந்தாலும் உடனடியாக வந்து அதை குறித்து செய்தி கேட்டு பதிவுலாம் உடனே போடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சமைக்கக்கூடிய இடத்துல நம்ம முகநூல் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மேலத்தெரு பள்ளி ஜாமில் பள்ளிக்கு சொந்தமாக நடந்த பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து பேசுறது ரெக்கார்டிங் வந்து கோழி சட்டியை பார்த்தீங்க, இந்த பாருங்க கோழி இது ரெடி பண்ணி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டி அடியில் வந்து நம்ம ஜமான் நிற்கிறாப்புல பாருங்க. சட்டி அடியில் சாப்பாடு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ருசி பார்க்குறாப்புல முனவர் ஜமானு. வந்து பக்கத்தில் வந்து புர்ஹானுதீன் அண்ணன், அதுக்கு பக்கத்தில் பஷீர் உள்ளிட்ட சகோதரர்கள்லாம் நிற்கிறாப்புல. அமீன் அண்ணன் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சாப்பாடு வந்து குறித்து வந்து இதை சமைச்சது வந்து அடியக்கமங்கலம் குத்துவுதீன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்களிடத்துலயும் வந்து ஒரு சின்ன நேர்காணல் எடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, இப்போ வந்து நம்ம அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாப்பில் எல்லாம் வேலை முடிச்சுட்டு எல்லாம் இருக்காங்க. அஜ்மல் எல்லாருமே வந்து அமர்ந்திருக்காங்க. நம்ம வந்து இப்ப அண்ணன்ட்ட ஒரு சின்ன நேர்காணல் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களாண்ணா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நீங்க இந்த நோம்புல வந்து நிறைய தடவை இங்க வந்து சாப்பாடாக்கி எல்லா மக்களுக்கும் இது பண்ணி கொடுத்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நீங்க என்னென்ன உணவு சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து மேலத்திருப்பள்ளியில வந்து இன்னைக்கு 5 கறி சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். சுமார் ஒரு 1000 பேருக்கு வந்து 5 கறி சாப்பாடு சஹன்ல கொடுத்தாங்க. சரி. ஒரு 350 பேருக்கு மேலத்தெரு வாசிகளுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பையில சாப்பாடு கொடுக்குறோம். பெண்களுக்கு வந்து நம்ம கொடுக்காம டைரக்டா கையில கொடுக்காம வீட்டுகளுக்கு டைரக்டா கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. பார்சல் சாப்பாடு ரெடி பண்ணி பார்சல் நடந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மேலும் வந்து இப்ப சார் சாப்பாட்டுக்காண்டி உள்ள சாப்பாட்டுக்கு நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணா. இப்போ வந்து நம்ம இதுனா மற்றபடி இந்த 3 கறினா எல்லாமே அதில் வச்சு கொடுத்துடலாம். 5 கறிங்கிறப்ப கொஞ்சம் சிரமம். அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட்டு வாழைப்பழம் உள்ளிட்டுலாம் செய்யறோம். அதெல்லாம் வந்து இப்போ வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாமே சிறப்பாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்போ வந்து உங்களுடைய கேட்டரிங் சர்வீஸோட ஃபுல் பெயர் அப்படியே சொல்லுங்க. அப்படியே அல்தீன் கேட்டரிங் சர்வீஸ், அடியக்கமங்கலம், திருவாரூர் மாவட்டம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 99 44 012 419. நல்லது. திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க அதே நம்பரை. 99 44 012 419. இன்ஷா அல்லாஹ். நீங்க வந்து இப்போ வந்து நம்ம கேட்டரிங்கா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணா நீங்க செஞ்சு கொடுத்துறீங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அடியக்கமங்கலத்திலயும் இன்னைக்கு ஒரு சார் சாப்பாடு 29 பிரசிடென்ட் லாட்ஜ் வீட்டு சாப்பாடு. சரி. பார்சல் சாப்பாடு 1000 பேருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து மேலும் வந்து திருவாரூர் பிரதோஷ் பள்ளியிலையும் அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கப்புறம் போய் சார் சாப்பாடு ஆக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமா இந்த 29 பேரை வந்து எனக்கு இந்த மேலத்திருவாசிகள் வந்து எனக்கு கொடுத்து எனக்கு கௌரவிக்கிறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஊக்கம். நல்லது. எப்படின்னா எங்களுடைய தொழில் எங்களை மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் நீங்க எடுத்து எங்களுக்கு ஒளிபரப்பு பண்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெருமை. எங்களுக்கு நிறைய பேர் எங்களுடைய கஸ்டமர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. மேலும் எங்களுடைய கஸ்டமர் வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அல்தீன் கேட்டரிங் சார்பா என்னுடைய பேர் வந்து ஜி கொத்துபுதீன். ஆமா. அல்தீன் கேட்டரிங் சர்வீஸ். எங்களுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். குடும்பத்தார்களோட சேர்ந்து எங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து எங்களுடைய வேலையாட்கள் பணியாட்கள் வந்து சுமார் ஒரு 30 பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட சேர்ந்து தான் நாங்க பயணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் துணையா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ், நன்றிண்ணா. இன்ஷா அல்லாஹ் வரேண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. இப்போ நம்ம வந்து நேரலையில் அவங்கள்ட்ட நம்ம அல்தீன் கேட்ரிங் சர்வீஸோட உரிமையாளர்கிட்ட நம்ம வந்து நேரலையில் நம்ம வந்து என்னன்னு பேசணும். பேசி முடிச்சுட்டு இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மேலத்தெரு பள்ளியில் வந்து அஞ்சு கறி சாப்பாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து தயாராகிட்டு இருக்கு, அதுக்காக தயாராகிட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். பாக்கி எல்லா இடத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீத் பள்ளி, அங்கே ஜாமியுல் மஸ்ஜித், கத்தார் வாசிகள் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா வேலையும் நிறைவு பெற்றுச்சு. எல்லாம் அவங்களாம் பேக்கிங் பண்ணிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்கே பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இதில் அவங்க சொன்னாங்க எத்தனை பேருக்கு இங்கே சாப்பாடு கொடுக்குறோம், எங்கே வெளியில் சாப்பாடு போகிறத பற்றி எல்லாமே வந்து நம்ம அல்தீன் கேட்டரிங்கோட உரிமையாளர் வந்து நம்மள்ட்ட எல்லாமே சொன்னாங்க. எல்லாம் கேட்டீங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. வந்து இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் MABH சங்கத்தில் இரவு நடைபெறக்கூடிய அந்த நோன்பு பிரியும் மாலை இதை வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நேரலை செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. மேலும் வந்து உங்களோட மேலான கருத்துக்களை வந்து இன்ஷா அல்லாஹ் எங்கள்கிட்ட தெரிவிங்க. இன்ஷா அல்லாஹ் வேற கொடிக்கால் பாளையத்தில் எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எந்த இடம் வந்து குறித்து உங்களுக்கு பார்க்கணும்னு ஆவல் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்பாக்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 9655886668. இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த நீங்கள் எந்த இடத்த பார்க்கணும், எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் அதை தெரியப்படுத்துறீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சேனலில் அதே மாதிரி நம்மளோட சேனல்களில் பார்த்தீங்கன்னா முகநூல் பக்கத்தில் கொடிநகர் தகவல் குழுமம் என்ற பெயரில் நம்ம வச்சுருக்கோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொடிநகர் 360ங்கிற பேரில் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா கொடிநகர் 360 அப்படிங்கிற ஐடியில் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணீங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நமதூர் சகோதரர்கள் வந்து சில பேர் தெரிஞ்சு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நேரலையில இருக்கீங்க. இதை நமதூர் சகோதரர்கள் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன இதுன்னு தெரியாமல், நம்மளோட லிங்க் தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த முகநூல் நேரலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களோட பேஜிலே இன்ஷா அல்லாஹ் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கொண்டு போய் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிங்கனாலும் மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வந்து அதையும் செய்யுங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து MABH சங்கத்தின் நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் அதாவது நோன்பு பிரியும் மாலை வந்து இன்னைக்கு வந்து இதுங்கிறதாக சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நேரலை கூப்பிட்டுருக்காங்க. இத்துடன் வந்து இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் MABH சங்கத்தில் நோன்பு பிரியும் மாலையில் உங்களை வந்து முகநூல் நேரலையில் இன்ஷா அல்லாஹ் வந்து சந்திப்போம். எல்லாரும் அவசியம் வந்து கலந்துங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா MABH சங்கங்கிறது ரொம்ப வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு சங்கம். அந்த சங்கத்திலேருந்து வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தப்சு அடிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும். கடந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நினைவு தெரிவு, அதாவது நான்லாம் வந்து சிறு வயசு பிள்ளையா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அந்த MABH சங்கத்தில் தான் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து தப்ஸ் அடிக்கக்கூடியவங்கலாம் போவாங்க. ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கும் போது HMகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டே வந்து பசங்களை வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே அழைச்சிட்டு போவாங்க. இதெல்லாம் இதுக்கு தெரியும். MABH சங்கம்ங்கிறது இன்னைக்கு நேற்று உள்ள சங்கம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக அதை வந்து சங்கத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நமதூர் மக்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் கொடிநகர் தகவல் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் அல்லாஹ் இது போன்று இருக்க சந்தோஷம் மாதிரி அடுத்த வருஷத்திலையும் இந்த கடைசி 10 இரவுகளை அடைந்து லைலத்துல் கத்ரை பெற்ற மக்கள்களா ஆக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்களும் முகநூல் நிலையில நேரலையில இணைஞ்சிருக்கவங்களை எல்லாரும் துவா செய்யுங்க. சேஃப்டில் எடுத்தாச்சு, சேஃப்டில் கவர் பண்ணியாச்சு.
நீர் எடுத்துங்க Thank you.
வச்சோட பைசா நல்லா அப்படி இருக்கா செட்டு விட வச்சு செட்டை வச்சு விடுங்க. சட்டை இருக்கு.
இத்துடன் இந்த நேரலை முடிவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.